ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான ஒரு ப்ரான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பீச்சில் நாங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கோம். ஸோ அதே டேஸ்ட்டில் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்துடலாம் எப்படி செய்யலான்றதை. வெல்கம் பேக் டு. இப்போ பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு தால் செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பருப்பில் நான் கழுவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா இது ப்ரான் ஃப்ரைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் தொக்குக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் காய் எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், இப்போ நல்லா இதை மூடி போட்டுட்டு ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் நம்ம இதை விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான ஒரு தால். இப்போ பாருங்கள், விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோன்னா நல்லா இந்த மாதிரி வாவ் குழஞ்சி நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து எடுத்து நம்ம இதை மசிக்கணுன்ற அவசியமே இல்லை. கடையவே தேவையில்லை. அப்படியே இந்த கரண்டிலேயே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் 4 சுற்று சுற்றுனா ரொம்ப சூப்பராக மசிஞ்சிரும் இந்த பருப்பு. ஏன்னா நான் வந்து விசில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விட்டேன். நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியிற ஸ்டேஜில் சீரகமும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதில் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கடுகு பொரியிற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டை தட்டி போட்டுட்டு 2 மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், உடனே எடுத்துடாதீங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இந்த தாலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தால் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ஸோ 10 நிமிஷம் போதும் இந்த தால் செய்கிறதுக்கு. எல்லாமே கழுவி அடுப்பில் வச்சுட்டோன்னா குக்கர் விசில் வந்தால் முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தால் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதை கலரி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக மசிச்சு அந்த 1-2 இருக்கிற பருப்பு எல்லாமே மசிச்சு அந்த கரண்டிலே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து பத்தலன்ட்டு இப்போ தான் உப்பே சேர்க்குறேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா சுட சுட சூப்பரான ஒரு தால் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி மீன், அதுக்கப்புறமா எறா, நண்டு இது எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தது தவா ப்ரான் ஃப்ரை தான் இப்போ நம்ம செய்யலாம். வாங்க, மெயின் டிஷ்ஷு பாருங்கள். இப்போ நான் அதுக்கு தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கழுவி வச்ச இந்த இறால் வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம். இறால் வந்து அப்படியே நான் சேர்த்துருக்கேன். கழுவிட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அதை போட்ட உடனே நல்லா கொஞ்சம் ரவுண்டாக சுருண்டு வந்துடும். அதே மாதிரி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இதில் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. அந்த தண்ணியிலேயே இது பார்த்திங்கன்னா இந்த இறால் வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த ப்ரான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றினதுக்கப்புறமா பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வரும். நம்ம பார்த்தாலுமே தெரியும் மேலே எண்ணெய் திரிஞ்சு வர்றது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி கலரி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கூட அந்த தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்து மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நல்லா இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
அது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டேன். ரொம்பவும் இது வேக வைக்கக்கூடாது, இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து பதமாக வேக வைக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து வீட்லேயே மிளகு வந்து இந்த மிக்சியில் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ அந்த மிளகுத்தூள் தான் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொன்றா போடும்போது நல்லா கலரி விட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தனியாக தெரியும் நம்ம மென்று சாப்பிடும்போது. இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். மஞ்சப்பொடி போட்டு ஆல்ரெடி நான் கழுவி வச்சுருந்தேன். இப்போ அது கூடவே மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள், ஏன்னா ஆல்ரெடி பெப்பர் தூளும் போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. ஸோ கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ அந்த மசாலாலாம் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நாங்கள் பீச்சில் சாப்பிட்டோம் ஒரு வாட்டி. ஸோ அது எப்படி செய்கிறீங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்க சிம்பிளாக வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுதான் வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு நான் இப்போது ஆல்ரெடி நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டான அற்புதமான ஒரு தவா ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு வந்ததுன்னு சொல்லிவிட்டு. பார்க்கவே எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பரான ஒரு தவா ப்ரான் ஃப்ரை தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். என்னோடய சேனலில் நிறைய ஐட்டம் நான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு அது மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வேணியின் சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.